விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்றதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கிறேன். வேலை என்ன? எப்படி பிழைக்கிறோம்? நான் வேலை செஞ்சு உழைச்சி ஏதோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு மாடா உழைச்சி ஓடா தேய்கிறதுனால பிழைக்கிறது இல்லை. வேலை செய்கிறேன், ஆனால் எப்படி பிழைக்கிறேன்? விசுவாசத்தால் பிழைக்கிறேன். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். இழுவரியில் பிழைப்பான் இல்லை, விசுவாசத்தால் பிழைப்பான். அப்ப விசுவாசம் எங்க இருக்கு? நான் சம்பாதிச்சதை விதையா வச்சு அது மேல விசுவாசத்தை வச்சு அதை நான் விதைக்கிறது மூலமா எனக்கு பிழைப்பு உண்டாகிறது. நான் விசுவாசத்தினால தான் பிழைக்கணும், வெறும் உழைச்சி பிழைக்கிறது இல்லை, விசுவாசத்தினால. அது மட்டும் இல்லாமல் நான் உழைக்கும் போது கூட என்னுடைய கையின் பிரயாசத்திலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அப்ப என் கையின் பிரயாசத்தில் பிழைக்கல, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால பிழைக்கிறேன். இருக்கீங்களா? வெறும் உழைப்பல்ல, அதுல ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இப்ப இது இன்னொரு காரியத்துக்கு அப்ளை பண்ண போறேன் இன்னைக்கு. முக்கியமா அது ரொம்ப முக்கியமான ஒரு அது என்னன்னா, பாவத்தின் மீது வெற்றியை பெற்று வாழ்வதற்கு எப்படி நீதிமான் என்கிற இந்த சத்தியம் எப்படி ஒரு மனுஷனுக்கு உதவுகிறது என்பதை காண்பிக்க போறேன். ஏன்னா விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். பாவத்தின் மீது வெற்றி எப்படி நமக்கு உண்டாகிறது? அதுவும் விசுவாசத்தினால தான் உண்டாகிறது. அதுவும் வார்த்தையை கொண்டு தான் உண்டாகிறது. குறிப்பாக எந்த வார்த்தையை கொண்டு? நான் நீதிமானாய் இருக்கிறேன் என்பதை விசுவாசித்து உள்ள வைத்து அது வளர்த்து 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 நான் நீதிமான் என்று விசுவாசிக்கிற வேளையிலே அப்போதான் பாவத்தின் மீது ஜெயம், பரிசுத்தமான வாழ்க்கை என்கிற அந்த அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எதிலிருந்து உண்டாகிறது? இந்த நீதிமான் என்கிற சத்தியத்தை உள்ளத்தில் வைத்து வளர்த்து வளர்த்து வளர்த்து. எப்படி வேலை செய்யும்போது கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தர்றாரு, இந்த வசனங்கள்லாம் எடுத்து உள்ள வச்சு நான் விசுவாசத்தை பில்டப் பண்றேனோ, எப்படி எனக்கு சுகம் தேவைன்ற போது எப்படி வார்த்தையை மருந்தா எனக்குள்ள வைத்து நான் கிரியை செய்கிறேனோ, அது போலவே எனக்கு பாவத்தின் மீது ஜெயம் வேணும் என்கிற போதும் என்ன பண்ண வேண்டும்? நான் நீதிமான் என்கிற இந்த சத்தியம் ரொம்ப முக்கியம். பாருங்க, இதை எடுத்து என்ன பண்ணணும்? நான் உள்ளத்திலே வைக்க வேண்டும். வைத்து நாளுக்கு நாள் அது வளர்ந்து உள்ளத்திலே அது ஆட்கொள்ளும் போது, நான் நீதிமான் என்று நான் விசுவாசித்து அறிக்கை செய்து உள்ளத்தில் வைக்கும்போது, பாவம்ன்ற ஒரு சோதனை வரும்போது அல்லது பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை எழும்போது இந்த காரியங்கள் எனக்கு ஜெயம் தருகிறது. அது கூட விசுவாசத்தால் தான் நீதிமான் பிழைப்பான் என்பதை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஏன்னு சொன்னா, இந்த நீதிமானாக இருப்பதை குறித்து பேசும்போது ஜனங்க என்ன சொல்றாங்க? என்னையா நீங்க சொல்றீங்க நீதிமானா இருக்கிறோன்றீங்க? நாம செய்த எது ஒன்றுனாலும் நாம் நீதிமானாகவில்லை, கடவுள் செய்த அந்த மாபெரும் மீட்பின் கிரியினாலே நாம் நீதிமான் ஆகணும்னு சொல்றீங்க. அப்ப நான் ஒண்ணுமே செஞ்சது இல்லையா? நான் செய்யாத போதே நீதிமான் ஆக்கிட்டார், நான் நீதிமான் ஆகிறதுக்கு ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லைன்றீங்க. அது மட்டும் இல்லை, நான் பாவம் செய்தா கூட உடனடியாக போய் நான் அதை அறிக்கை செய்யும் போது என்னுடைய பாவங்களை எல்லாம் அகற்றி என்ற அநியாயங்கள்லாம் நீக்கி சுத்திகரித்து என்னை கழுவுகிறார் என்று சொல்றீங்க. அப்படியானால் நான் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணிக்கலாமா? பண்ணிக்கிட்டு அப்பப்போ போய் கழுவிட்டு வந்துடலாமா? சும்மா காலை கழுவுற மாதிரி கையை கழுவுற மாதிரி கழுவிட்டு வந்துடலாமா? பாவத்தை தாராளமாக நான் செய்து கொள்ளலாமா என்று அநேகர் கேட்கிறார்கள். பாருங்க, இந்த மாதிரி சத்தியங்களை போதிக்கும் போது இப்படி ஒரு இம்பேலன்ஸ் உண்டாயிடுது. சில நேரத்தில் ஒரு காரியத்தை அழுத்தி சொல்கிறோம், அதனால சிலர் தப்பாக நினச்சிக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? என்ன நாம் நீதிமானாக இருக்கிறோன்றாரு, ஆகவே நான் எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம், நான் பாவம் செஞ்சால் கூட அறிக்கை செய்தால் அவர் மன்னிக்கவும் சுத்திகரித்து கழுவவும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்கிறாரு. அப்போ நான் என்ன வேணால் செஞ்சுக்கிட்டு நான் சரியாயிக்கலாம், எப்படி வேணால் இருந்துக்கலாம், எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதனால ஒரு சில காரியங்கள் முதல்ல சொல்லிடுறேன் பாருங்க. அதன் பிறகு எப்படி இந்த வெற்றி வாழ்க்கை குறித்து இன்னும் சில காரியங்களை சொல்கிறேன். முதலாவது என்னன்னு சொன்னால், நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள், ஒரு பாவத்தை செய்த உடனே நீங்கள் பாவிகளாகிறதில்லை. என்ன ஆகிறது? பாவ கரை உங்கள் மீது பட்டு விடுகிறது. அதனால தான் உங்களை கழுவி சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை திரும்பியும் நீதிமான் ஆக்குறது இல்லை, நீங்கள் நீதிமான் தான். ஆனால் அந்த நீதிமான் மேலே பாவ கரை ஒன்று பட்டு விடுகிறது. அந்த கரையை மட்டும் நீக்கி போடுகிறார், அங்கே மட்டும் சுத்திகரிக்கிறார். நீங்கள் மறுபடியும் பாவி ஆகாதனால மறுபடியும் நீதிமான் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. பாவியாக இருந்தாலும் எப்போ நீதிமான் ஆகிறான்? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்ததன் மூலமாக நீதிமான் ஆகிறான் ஒழிய வேற வழியில் ஆக முடியாது. அப்போ நான் பாவம் செய்யும் போதெல்லாம் அவர் மறிக்க போகிறதில்ல, அவர் ஏற்கனவே மறிச்சிட்டார், நான் நீதிமான் ஆகிவிட்டேன். நான் பாவம் செய்யும் போது இப்பொழுது அந்த பாவ கரை படுகிறதுனால நான் போய் சுத்திகரிக்கப்படுகிறேன், நான் கழுவப்படுகிறேன். ஆனால் ஒன்று பாருங்க,
உண்மைதான். நான் பாவம் செய்தால், எத்தனை முறை பாவம் செய்தாலும் நான் திரும்ப திரும்ப ஆண்டவர்கிட்ட போனால் கர்த்தர் என்ன பாவங்களை மன்னிக்க நீதியும் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார். இதை சொல்கிற நிறைய பிரசங்க யார் பயப்படுவாங்க. நான் சொல்லிடுறேன் தைரியமாக. சொல்லிவிட்டு அப்புறம் வர்றேன் கதைக்கு. ஐயோ என்ன அப்படி சொல்லிட்டாரு, ஜனங்கள்லாம் அவுத்து விட்டா மாதிரி ஆகிடுமே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒன்றும் ஆகாது. இப்போ பாருங்கள் வேடிக்கை, எல்லாம் ஒன்றும் ஆகாது. அப்படிலாம் அவுத்தெல்லாம் விடற மாட்டோம் நாங்கள். ரொம்ப விவரமாக இருக்கிறோம் இங்கே. எத்தனை முறை பாவம் செய்துட்டு நீங்கள் திருப்பி வந்து ஆண்டவர்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களை நிச்சயமாய் மன்னித்து சுத்திகரித்து கழுவ அவர் நீதியும் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று 1 யோவான் 1:9 சொல்லுகிறது. அதனுடைய அர்த்தம் அதுதான். 5 முறை தான் மன்னிப்பார், 50 முறை தான் மன்னிப்பார்னு கிடையாது. எத்தனை முறைனாலும் அவர் மன்னிப்பார், எத்தனை முறை வேணாலும் சுத்திகரித்து கழுவார், எத்தனை முறை எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் அவர் வந்து நிச்சயமாக கழுவார் என்பதுதான் அந்த வசனத்தின் அர்த்தம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், பாவம் என்கிறது வந்து ஒரு விதை மாதிரி. பாவம் ஒரு விதை, அது ஒரு சீடு. அந்த விதைக்கு ஒரு அறுவடை உண்டு. அப்போ ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்க்கையை வாழுகிறான்னு வைங்க. அவன் ஒழுங்காக வாழலை, ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்க்கையை வாழுகிறான், இம்மொராலிட்டி போன்ற காரியங்களில் அவன் ஈடுபடுகிறான் என்று வைப்போம். ஈடுபடும் போது என்ன ஆகிறது, அவனுக்கு ஒரு அறுவடை ஒன்று உண்டாகிறது. செக்ஷுவல் இம்மொராலிட்டி, அதாவது அப்படிப்பட்ட ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்க்கையில் வாழும்போது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு அறுவடை உண்டாகிறது. ஒரு விதையை விதைச்சிட்றான், அதுக்கு வேண்டிய அறுவடை அவனுக்கு உண்டாகிடுது. என்ன அறுவடை? அவனுடைய குடும்பத்திலே சமாதானம் போய்விடுகிறது, உறவுகள் முறிந்து போயிடுறது இல்லையா? அது ஒரு அறுவடை. ரெண்டாவது, அவனுக்கு தன்னை குறித்த தன்மதிப்பு குறைந்து போய்விடுகிறது. தன்னையே அவன் வெறுக்க ஆரம்பிக்கிறான். ஐயா என்ன அப்படி பண்ணிட்டோமே, சீப்பாக நடந்துக்கிட்டோமே, இவ்வளோ அசிங்கமாகி போச்சே அப்படின்னு சொல்லி தன்னை பற்றி அவன் தன்னை ஒரு நல்லா எண்ணிக்கொள்ளக்கூடாத ஒரு நிலையில் ஆயிடுறான். செல்ஃப் ஒர்த், தன்னை பற்றிய தன்மதிப்பு, சுயமரியாதை அவனுக்கு போய்விடுகிறது. மூன்றாவது, அவனுக்கு மனசாட்சியிலே அவன் குத்தப்படுகிறான். உள்ளத்திலே ஒரு கில்ட், ஒரு குற்ற உணர்வு அவனுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை அவன் போக்குவரத்துக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. அது இல்லாமல் அதுக்கப்பால் இன்னும் பல காரியங்கள்லாம் உண்டாகலாம், எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை. பிறகு சரீரப்பிரகாரமான வியாதிகள் கூட அவனுக்கு இதன் மூலமாக உண்டாகிறது. இப்படி பாவம் என்கிறது ஒரு விதையை போல் இருக்கிறது. அந்த விதைக்கு ஒரு அறுவடை இருக்கிறது. அதனால தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, பாவத்தை கண்டா ஓடிடுங்கிறார். அது பக்கத்தில் பாம்பை கண்டா என்ன பண்ணுவோம்? இவர் பாம்பு வச்சுருக்காங்கன்னா எல்லாம் ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க, ஓடுன்னு அங்கே ஓடி போய் தெருமுனையில் அங்கே கூட நிற்க மாட்டோம். அன்றைக்கி எல்லாம் வேர்ல்டு சாம்பியன் ரன்னர்ஸ் ஆகிடுவோம். ஏன்னு சொன்னால் இந்த பாம்பு வெடிச்சதுன்னா உயிர் போயிடுமேங்கிற அந்த பயத்தில் எல்லாம் ஓட ஆரம்பிப்போம். கர்த்தர் சொல்கிறாரு, ஃப்ளீ இம்மொராலிட்டி, இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு ஓடிப்போன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் இது உன்னை பாதித்து விடும், உன்னுடைய குடும்பத்தை பாதித்து விடும், உன்னுடைய வாழ்க்கையை பாதித்து விடும், உன்னுடைய உள்ளத்தை பாதித்து விடும், உன்னுடைய மனதை பாதித்து விடும், உன்னுடைய சரீரத்தை பாதித்து விடும், உன்னுடைய உறவுகளை பாதித்து விடும். ஏதோ ஒரு நாளைக்கு பாதிக்கிறது இல்லை. கர்த்தர் நல்லவர், அவர் மன்னிச்சு மறந்துடுறாரு. நீ 10 தடவை பண்ணால் கூட அவர் மன்னிச்சு மறந்துடுறாரு. அவர் ரொம்ப இரக்கமுள்ளவர். ஆனால் இந்த அறுவடைங்கிறது அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அது என்ன பண்ணுறது, வந்துக்கிட்டே இருக்குது. அது ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில், குடும்பத்தில், பொருளாதாரத்தில், குடும்ப வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதனால தான் பாருங்க, அறிவுள்ளவர்கள் சரியா வேதவசனத்தை புரிந்து வைத்துக் கொள்வார்கள். இது எப்படி சொல்லியிருக்குதுன்னு சும்மா சிலர் சொல்கிற மாதிரி அவுத்து விட்ட மாதிரி ஆயிடுச்சுங்க, ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம், இப்போ பரவாயில்ல சொல்லிட்டாரு, எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் கர்த்தர் மன்னிக்கிறாரு. ஆனால் பாவம் ஒரு விதை, அந்த விதை ஒரு பெரிய அறுவடையை கொண்டு வருகிறது. எப்படி கொண்டு போய் விதைக்கிறவன் வந்து பெரும் மூட்டை மூட்டையாக கொண்டு போய் விதைக்கிறான், அறுக்கும்போது லாரி லாரியாக கொண்டு வந்து அள்ளிட்டு போகிறான். ஹலோ, விதைக்கிறதுக்கும் அறுக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அறுவடையப்போ லாரி வருது, இவன் விதைக்கிறப்ப லாரியில் கொண்டு வந்து விதைக்கிறப்ப சும்மா ஒரு வண்டி வந்திருக்கும், அதை வச்சு அவ்வளோ பெரிய ஏக்கருக்கும் விதைச்சிட்டான். அறுவடைக்கப்போ லைனில் லாரி நிற்குது. என்னன்னு சொன்னால் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அது வருகிறது. பாவமும் அப்படித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே உண்மையாக வேத வசனத்தின் சத்தியத்தை அறிந்து கொண்டவர், புரிந்து கொண்டவர்கள் துணிகரமாக பாவம் செய்ய துணிய மாட்டார்கள். நல்லா புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். துணிய மாட்டார்கள். அறிவு இருந்தாலும் துணிய மாட்டார்கள். கர்த்தர் என்ன சொல்றாரு, கர்த்தருடைய அன்பு அவருடைய எப்படிப்பட்டது என்பதை பார்த்தால் அவர்கள் துணிய மாட்டார்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மன்னிக்கிறேன்றாரு, ஆனால் உனக்கு பாதிப்பு ஏற்படுமாங்கிறாரு. நான் மன்னிச்சிடுறேன், ஆனால் உன்னையே நீ அழிச்சு கொள்ளுகிறாய், உன்னையே நீ சீரழித்துக் கொள்ளுகிறாய், அதனால் பண்ணாத என்று சொல்லுகிறார். இதெல்லாம் வேத வசனத்தின் உண்மைகள். அப்ப பாவத்திலிருந்து வெற்றியை நாம் அடைவது எப்படி? இந்த வாழ்க்கையிலே வெற்றியை
நாம் அடைவது எப்படி என்பதை கொஞ்சம் பார்ப்போம். நீதிமான் விசுவாசத்தால் பிழைப்பான்ற சொல்லியிருக்குது. அது எப்படி இந்த பாவத்தை மேற்கொள்கிற விஷயத்தில் எப்படி இது வேலை செய்கிறது என்பதை நாம் பார்ப்போம். என்னன்னு சொன்னால், பாவத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு நிலையிலே இன்றைக்கு விசுவாசிகளாகிய நாம் இருக்கிறோம். முன்ன அப்படி இல்லை. நாம் ரட்சிக்கப்படாததுக்கு முன்பு பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம், பிசாசுக்கு அடிமைகளாக இருந்தோம். நம்முடைய நிலைமை மாறிடுச்சு. இப்போ அதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். முன்ன நாம் அடிமைகள்னு சொன்னால் அடிமைகளுக்கு ஒரு சாய்ஸ் கிடையாது. பாருங்கள், ஒரு அடிமையாக அந்த காலத்தில் கொத்தடிமையாக விற்கப்பட்டால் எத்தனையோ நாடுகளில் அடிமைத்தனம் இருந்தது. வேதாம காலத்தில் கூட அடிமைகளை பற்றி பேசுகிறது. விலை கொடுத்து வாங்கினார்கள் அடிமைகளை. விலை கொடுத்து ஆளுகளை வாங்கினாங்க பாருங்கள். வேலைக்கு வாங்கி அவங்களுக்கு ஒன்றும் சாய்ஸ் கிடையாது. அவங்க இன்றைக்கி எனக்கு லீவு, அவங்க யூனியன் வச்சுக்கிட்டு அதெல்லாம் பேசலாம் முடியாது. அதெல்லாம் ஒன்றும் சாய்ஸே கிடையாது. செய்யணும், எந்திரணும், உட்காரணும். அவன் ஒரு மனுஷனை மாதிரியே நடத்தப்பட மாட்டான். சில முதலாளிகள் நல்லவர்களாக தான் கொஞ்சம் நல்லா வச்சுக்குவாங்களே ஒழிய, மற்றபடி அவனுக்கு உனக்கு என்னப்பா பிரியும், கொஞ்சம் நேரம் தூங்குறியா, ரெஸ்ட் எடுக்கிறியா, சாப்பிட்டுக்கிறியா அப்படின்னு கேட்க ஆள் கிடையாது. ஏதோ சாப்பாடு கிடைக்குமோ ஒழிய சொன்னதை செய்கிறதுக்காக தான் இருக்கிறான். அவன் ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டு அவன் செய்ய முடியாது, தீர்மானித்து அவன் செய்ய முடியாது. அவனுடைய வில்லையை தூக்கி ஓரமாக வச்சிட வேண்டியதான், அவனுடைய சித்தம் கொள்ளுகிற ஆற்றலை தூக்கி ஓரமாக வச்சிட வேண்டியதான். நாளைக்கு நான் ஜூக்கு போக போகிறேன், நாளைக்கு நான் பீச்சுக்கு போக போகிறேன்னா தீர்மானம் எடுக்க முடியாது. அவங்க கேட்பாங்க, நீ யார் தீர்மானம் எடுக்கிறது? நாங்கள் சொல்லுவோம் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு. அதுதான் ஸ்லேவ், அதாவது அடிமை என்கிறது. அப்போ பாவத்துக்கு பிசாசுக்கு அடிமைகளாக இருந்தபோது நாம் ஒரு தீர்மானத்தை எடுத்து, நான் பாவம் செய்ய முடியாதுங்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்து பாவம் செய்யாமல் இருக்க முடியவில்லை. தீர்மானத்தை எடுக்கிறேன், ஆனால் செய்ய எனக்கு சக்தி கிடையாது. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் செய்ய விரும்பாத செய்கிறேன், எதை செய்ய விரும்புகிறேனோ அதனால செய்ய முடியல. ஏனென்றால் எனக்குள்ள பாவம் என்கிற ஒரு மாபெரும் சக்தி இருந்து கொண்டு என்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதுதான் அந்த பாவத்தின் அடிமைத்தனம். ரட்சிப்பில் என்ன ஆயிடுச்சு, அந்த நிலையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்பொழுது சுதந்திரமாய் நாம் இருக்கிறோம். இப்போ நான் தீர்மானிக்கலாம், இப்போ நான் பாவம் செய்யவும் தீர்மானிக்கலாம், பாவத்தை வேண்டாம் என்று தள்ளவும் நான் தீர்மானிக்கலாம். இருக்கீங்களா? பாருங்க, பிசாசு அடிமைப்படுத்துகிறான், ஆண்டவர் அடிமைப்படுத்துகிறது கிடையாது. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் நம்ம அடிமையாக்குகிறது கிடையாது, பிசாசு நம்ம அடிமையாக்குகிறான். சிலர் நினைக்கிறாங்க ஆண்டவர்கிட்ட வந்துட்டா அவர்கிட்டையும் ஒரு அடிமை மாதிரி, முன்ன அங்கே பிசாசுக்கு அடிமையாக இருந்தேங்க, இப்போ நான் ஆண்டவருக்கு அடிமையாக இருந்துட்டு போகிறேன், அவரே எல்லாம் பார்த்துக்குவார் அப்படின்னு ஒரு ஒரு விதமான போதனைகள் இருக்குது பாருங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தில். அவங்க என்ன சொல்கிறாங்க, வெற்றி வாழ்க்கை வாழணும்னா லெட் கோ அண்ட் லெட் காட், அவர் பார்த்துக்குவார். கடவுள், நீ வந்து ரட்சிக்கப்பட்டினா, பரிசுத்தாவியை பெற்றினா, நீ ஆட்டோமேட்டிக்காக நீ வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வா என்று கிடையாது. அப்படி சொல்லலை வேதம். கடவுள் நம்மளை மனுஷனாக மதிக்கிறாரு, நம்ம எண்ண சொல்லுகிறாரு, தீர்மானம் எடுக்க சொல்லுகிறாரு, எதை தெரிந்தெடுத்து கொள்ள வேணுமோ அதை தெரிந்தெடுத்து கொள்ள சொல்லுகிறாரு. தெரிந்து நம்முடைய சுதந்திரத்தை பயன்படுத்தி எது வேணும்னு தெரிந்தெடுத்து கொண்டு அதை செய்ய சொல்லுகிறாரு. கர்த்தர் நம்ம மதிக்கிறார், நீங்களும் உங்களை மதியுங்கள். கர்த்தர் நம்ம பொம்மை மாதிரி ஆட்டுறது கிடையாது. ஹலோ, இருக்கீங்களா? நம்ம பொம்மை மாதிரி ஆட்டி வைக்கிறது கிடையாது. ஏன்னா அவர் தான் நம்ம உண்டாக்குனார். அதனால் அவர் சொல்கிறார், உனக்கு மூளை இருக்குது, நீ சிந்தி, உனக்கு என்ன வேணுமோ அதை தெரிந்து கொள். என்ன தெரிந்து கொள்ள வேணும்னா சொல்கிறேன், நான் எப்படி வாழ வேண்டும் என்றால் நான் போதிக்கிறேன், ஆனால் நீ தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார். இதுதான் கர்த்தருடைய வழி பாருங்க. ஆகவே பாவத்திற்கு நான் மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு திறமை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வந்திருக்கிறது. முன்ன மாட்டேன்னு சொல்ல முடியாது, சொன்ன செஞ்சுதான் ஆக வேண்டும். இப்பொழுது நான் மாட்டேன் என்று சொல்லக்கூடிய, மறுப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலையிலே நீங்களும் நானும் இருக்கிறோம். இதை பற்றி சில காரியங்களை சொல்கிறேன் பாருங்க. இந்த காரியங்கள்லாம் எப்படி நமக்கு உண்டாகிறது என்பதை குறித்து 4 காரியங்களை சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். இதுக்கும் நீதிக்கும் உள்ள சம்பந்தத்தை எல்லாம் பாருங்க. எப்படி ஒரு மனுஷன் பாவத்துக்கு நோன்னு சொல்கிறான், பாவத்துக்கு முடியாது, நான் பாவம் செய்ய மாட்டேன்னு எப்போ சொல்லுகிறான், எப்படி சொல்லுகிறான், எப்படிப்பட்டவன் சொல்லுகிறான் பாருங்க. 1 கொரிந்தியர் 15:34, நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். விசுவாசிகளுக்கு எழுதுகிறார், சொல்றாரு, பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு. ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக வருது, awake to righteousness. awake to righteousness, விழித்து எழும்புங்கள் சொல்றாரு. நீதிக்கு விழித்து எழும்புங்கள் என்று சொல்லுகிறார். awake என்று சொன்னால் உங்களுடைய சரியான நிலைக்கு நீங்கள் வாருங்கள். சிலர் குடிச்சு போதையில் இருக்கிற மாதிரி இருக்காங்கன்றார். ஆம்பிளிஃபைட் பைபிளில் அப்படியே சொல்லி இருக்குது.
புத்தி தெளியட்டும் உங்களுக்குன்றாரு. சரியான விதத்தில் சிந்தியுங்கள், நீதி கேட்ட விதத்திலே நீதிக்காக நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் யார், நீங்கள் நீதிமானாய் இருக்கிறீர்கள் என்பதை மனதில் வைத்து அப்படி எண்ணி பாருங்கள். அப்ப பாவத்துக்கு மாட்டேன்னு சொல்வீர்கள். ஹலோ, நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க எதுக்கு நீங்க ராஜாவின் பிள்ளைன்னு தெரிஞ்ச போது பிச்சைக்காரனா இருக்கிறதுக்கு மாட்டேன்னு கண்டிப்பா சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? யார் பாவத்துக்கு எஸ்ன்னு சொல்றதுன்னா தாங்க யாருன்னு இன்னும் அதுக்கு விழித்துக் கொள்ளவில்லை. நான் யார் என்பதை குறித்த ஒரு விழிப்புணர்வு இல்லை. நீதிக்கேற்றபடி அவன் விழித்துக் கொண்டால் அவன் பாவத்தை வெறுப்பான், பாவத்துக்கு வேண்டாம் என்று சொல்லுவான். அந்த அர்த்தத்தில் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் ஏன் பாவம் செய்யறாங்க? கிறிஸ்தவர்கள் பற்றி தான் பேசுறாரு. கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு தான் அந்த வசனம். அவர்களுக்கு சொல்றாரு பாவம் செய்யாமல். அப்படின்னா சில கிறிஸ்தவங்க பாவம் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, பாவத்தை ரொம்ப சகஜமா செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க மத்தியில் சில தவறான எண்ணங்கள் இருக்குது. அவங்க தவறான எண்ணங்கள்னா என்ன? ஆமா, யார் தான் பாவம் செய்யாமல் இருக்கிறா? இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஏதாவது பாவம் செய்ய தான் போறமாக்கும். அவர் செஞ்சாரு, இவங்க செஞ்சாங்க, அவங்க செஞ்சாங்க, இவர் தெரியும் எனக்கு, அவரும் பாவம் செஞ்சாரு, இவரும் பாவம், இப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா பாவம் இல்லாமல் வாழ முடியாதுங்கிற ஒரு தவறான ஒரு எண்ணம் வந்துருச்சு அவங்களுக்கு. எல்லா மனுஷரும் மனுஷர் தானே, நாம் எல்லாம் வம்சத்தில் இருக்கிற மனுஷர்கள், சாதாரண மனுஷர்கள், ஆகவே நாம் பாவம் செஞ்சு தான் வாழ முடியும் என்கிற ஒரு தவறான எண்ணம் வந்துருச்சு. அந்த எண்ணத்தினாலேயே பாவத்தை அகாமடேட் பண்ணி கொள்ளுகிறார்கள். பரவாயில்ல, பாவம் செஞ்சா என்ன பண்றது, மனுஷன் பாவம் தான் செய்வான். மாம்ச பலவீனம் பிரதர். மாம்ச கேட்டிருக்கீங்களா நீங்க? அதான் பிரதர் மாம்ச பலவீனம் அது. அதனால அப்படி ஆயிடுது. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு பாவம் செய்யாதிருங்கள், நீதிக்கேற்றபடி விழித்துக் கொள்ளுங்கள். அப்போனா என்ன அர்த்தம்? பாவம் செய்யாமல் இருக்க முடியும். எப்போ பாவம் செய்யாமல் இருக்க முடியும்? நான் நீதிமான் என்கிற அந்த உண்மைக்கு நான் என்றைக்கு விழித்துக் கொள்கிறேனோ அன்றைக்கு தான் பாவம் செய்யாமல் இருக்க முடியும். எண்ணம் மாறணும். நான் நீதிமான் என்கிற எண்ணம் உள்ளத்தில் மேலோங்க வேண்டும். நான் பாவின்னு ஜெபம் பண்ற ஆள் பாவம் செய்யறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கிறது. ஹலோ, ஒரு பிரசங்கர் சொல்றாரு, பெரிய ஃபேமஸ் பிரசங்கர், அவர் சொல்றாரு அவங்க அப்பா, அவர் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர் பாருங்க. அவங்க அப்பா அம்மாலாம் அந்த காலத்துலேருந்து பந்தோஸ்காரங்க. சொல்றாரு அவங்க அப்பா எப்போ ஜெபம் பண்ணாலும் அதில் ஒரு 4 வரி, ஆண்டவரே என் பாவத்தெல்லாம், நான் பெரிய பாவி, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு எனக்கு இறக்கம் காட்டு ஆண்டவரேன்னு வரான். அப்போ இவர் மகன் நல்லா கொஞ்சம் வளர்ந்து இவர் பிரசங்கியாரானோடனே இவர் இந்த நீதியை பற்றிலாம் போதிக்க ஆரம்பித்தார். அவர் தான் இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக போதிச்சு. அவர் ஒரு நாள் அப்படி தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு போய் ஒரு ஹோட்டலில் உட்காந்தப்போ அவங்க அப்பா சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ண சொன்னால் பாவத்தையெல்லாம் மன்னிற ஆண்டவரேன்னு திருப்பி ஆரம்பிச்சாராம் கதையை. முடிஞ்ச உடனே மகன் கேட்டாராம் அப்பாவை பார்த்து, அப்பா இன்றைக்கி எதாவது பாவம் செஞ்சிங்களா நீங்கள்? அப்பா சொன்னாராம், இல்லையே, இப்போ தானேப்பா எந்திரிச்சு வந்தோம், காலையில் சாப்பிட வந்தோம், இதுக்குள்ளே நான் பாவம் செஞ்சேன்னு கேட்குறேன். இல்லை பாவத்தெல்லாம் மன்னின்னு சொன்னீரா, அதனால் பாவம் ஏதாவது செஞ்சிங்களா? இல்லை ஒன்றும் செய்யலை. அப்புறம் ஏன் எனக்கு பாவம் இருந்தால் மன்னின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சொல்கிறாராம், அது பழக்க தோஷம்ப்பா, வேற ஒன்றும் இல்லை. எங்கள் தாத்தா பண்ணாங்க, எங்கள் பாட்டி பண்ணாங்க, எங்கள் அண்ணங்க பண்ணாங்க, அக்கா தங்கச்சிங்கெல்லாம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, நானும் பண்ணுறேன், அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. அப்போ அவருக்கு பாவம் ஒரு ஃபேக்ட் ஆஃப் லைஃப். விசுவாசினா பாவம் செஞ்சுட்டு தான் இருப்பான், பாவம் இருக்க தான் செய்து, இது இப்படியே தான் இருக்குமாக்கும், தினந்தோறும் போய் பாவம் மன்னிப்பை கேட்டு வாங்கிட்டு வந்துட வேண்டியதாகும். இப்படி ஒரு எண்ணம் பாருங்க, அந்த எண்ணம் உள்ள செட்டில் ஆகிடுச்சு. ஏன் அப்படி எண்ணம் செட்டில் ஆகுறது? நான் பாவின்னு. இந்த குடிகாரங்களுக்கெல்லாம் மறுவாழ்வு கொடுக்கறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கெல்லாம் சுற்றி உட்காந்துக்கிட்டு என் பேர் ரமேஷ், நான் 10 வருஷமாய் போதைக்கு அடிமையாக இருக்கிறேன் அறிக்கை இவர் பண்ணுறாரு. இது நல்லதுன்றாங்க. என்ன சொல்கிறாங்க, எல்லாம் உட்காந்து நீ சொல்லு எத்தனை வருஷம் போதைக்கு அடிமையாக இருக்கிறேன். உட்காந்து சொல்கிறான், நான் 10 வருஷமாக போதைக்கு நான் அடிமையாக இருக்கிறேன். ஏன் ஒரு ஆளாவது எந்திரிச்சு நான் ரமேஷ், நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக இருக்கிறேன் அல்லேலூயான்னு சொல்கிறதே கிடையாது யாரும். அப்போ எதுக்கு விழித்து கொண்டிருக்கிறார்கள்? நான் ஒரு போதைக்கு அடிமை, 10 வருஷமா போதைக்கு அடிமை, 10 வருஷமா குடிக்கு அடிமை, 10 வருஷமா நான் இதுக்கு அடிமை அதுக்கு அடிமை. இதைத்தான் அவர்கள் மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒழிய நான் என்னவா இருக்கிறேன் என்பதை குறித்த எண்ணங்கள் அவர்களுக்குள்ளாக மேலோங்கவில்லை. அவர்கள் நீதிக்கேற்றபடி விழித்துக் கொள்ளவில்லை. அந்த விழிப்புணர்வு வரவில்லை. நான் நீதிமான் சாராய கடையில் எனக்கு என்ன வேலை? ஹலோ, ரெண்டும் ஒன்னா போகாது. அங்க யாராவது பார்த்தீங்கன்னா போய் சொல்லணும், அங்க ஒரு நீதிமான் வந்திருக்காருங்க, அவர் ஏதோ கேட்கிறாரு பாருங்க, ஓடியே போயிட்டு வர்றாரு. விழிப்புணர்வு உண்டாகணும்.
நீதிமானுக்கு அங்க வேலையே கிடையாது. நீதிமான் அந்த அசுத்தத்தை தொடக்கூடாது. நான் யார், நான் எவ்வளவு சுத்தமானவன், எவ்வளவு விலையேறப்பட்ட ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன்ற ஒரு அறிவு எனக்குள்ள வந்த உடனே அந்த பாவம் எனக்கு தூரமாகி விடுகிறது. அந்த பாவத்துக்கு நோன்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். பாவம் செய்யாமல் நீதிக்கென்று விழித்துக் கொள்ள ஆரம்பிக்கிறேன். பாவம் செய்யாம இருக்கிறது நீதிக்கென்று விழித்து இருக்கிறது ரெண்டும் ஒண்ணா போகுது பாருங்க. நீதிக்கென்று விழிக்கவில்லை என்றால் பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். நீதிக்கென்று என்னைக்கு விழித்துக் கொள்கிறேனோ அன்னைக்கு தான் பாவம் செய்யாமல் இருக்க முடியும். அப்ப எங்கிட்ட இந்த போதைக்கு அடிமையானவர்கள் அனுப்பிச்சுனா நான் என்ன சொல்லுவேன், முதல்ல ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ள சொல்லி, இயேசுவை உள்ளத்தில் ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொள்ள சொல்லி, அதுக்கப்புறம் இதை சொல்லி தருவேன். நான் நீதிமானாய் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன், இயேசு என்னுடைய ஆண்டவராய் இருக்கிறார், விலையேறப்பட்ட ரத்தத்தால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு சொந்தமாய் இருக்கிறது, கர்த்தர் என்னை நேசிக்கிறார், நான் கர்த்தரை நேசிக்கிறேன், அவருக்காக வாழும்படி என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் நான் அவருக்கென்று அர்ப்பணிக்கிறேன். 100% என்னுடைய சரீரமாக இருந்தாலும் சரி, மனமாக இருந்தாலும் சரி, என்னுடைய ஆவியாக இருந்தாலும் சரி, எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமானது. கர்த்தர் விரும்புகிறதை நான் விரும்புகிறேன், கர்த்தர் வெறுக்கிறதை நான் வெறுக்கிறேன். ஏனென்றால் தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இதை சொல்லி தருவேன் நான். அதுக்கு தான் சபைக்கு வர்றோம். இங்கே வந்து எல்லாம் மாறும் பாருங்க. இங்கே வந்து அதெல்லாம் மாறும். ஏன்னா இங்கே தட்டி எழுப்புறோம், விழிப்பு உண்டாக்குறோம். ஏன் ஜனங்க பாவம் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த இக்னோரன்ஸ், தாங்கள் யார் என்கிற அறிவு இல்லை. நாம் இக்னோரண்ட்டாக இருக்கும்போது, அறிவில்லாமல் இருக்கும்போது தான் பாவம் செய்கிறோம் ஒழிய, நான் யார் என்பதை குறித்த அறிவு வந்துருச்சுன்னா பாவம் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக. நான் சொன்னேன் இல்லையா, இப்படி பார்த்துக்கிட்டு இப்படி போக முடியாது. நீதிமான் என்று எண்ணிக்கொண்டு பாவம் செய்ய முடியாது. எந்த டைரக்ஷனில் பார்க்குறேனோ அந்த டைரக்ஷனில் தான் போக வேணும். நான் இப்படி போனேன்னா இப்படி திரும்பணும், நான் வேறு விதமாக பார்க்கணும், வேறொன்றை பார்க்க வேணும், எங்கே போக விரும்புகிறேனோ அதை பார்க்க வேண்டும். அப்போ நான் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் பாவி பாவி பாவின்னு சொல்லிட்டு வரைக்கும் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. எப்படி நான் இந்த பக்கத்தை பார்த்துக்கிட்டு இப்படி அங்கே போகிறது, பின்னால் பார்த்துக்கிட்டு முன்னால் எப்படி நான் போக முடியும்? நான் நீதிமான் என்று சொல்லும் போது தான் நான் முன்னால் திரும்புகிறேன், அப்போ தான் நான் முன்னேறி போக முடியும். எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? அப்போ பாருங்க, நீதிக்கென்று விழித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, நீதிக்கென்று விழித்துக் கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, நீதிக்கென்று விழித்துக் கொள்ளுங்கள். பாவம் செய்யாமல் நீதிக்கென்று விழித்துக் கொள்ள சொல்லி சொல்லிருக்குது. யாராவது தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி விட்டா அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது மாதிரி தான் இது. சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனால் விழித்து கொண்டால் நலமாக இருக்கும். ஏனென்றால் வெற்றி அதில் தான் இருக்கிறது. அப்போ பாருங்க, விழித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அது எதில் வருது? விழித்துக் கொள்றதுனா திங்கிங்கில் விழித்துக் கொள்ளுகிறது, நம்முடைய எண்ணங்களில் விழித்துக் கொள்வது. நம்ம எண்ணுகிற விதம், நம்முடைய அப்ரோச், நம்முடைய மனதின் எண்ணங்களை மாற்றி அமைக்க வேண்டும். தவறான எண்ணங்கள், எல்லாம் பாவம் செய்கிறாங்க, பாவம் செய்யாமல் இருக்க முடியாதாக்கும், மனுஷன்னா இப்படிதாக்கும், அதெல்லாம் மாற்றிட்டு பைபிளில் என்ன சொல்லியிருக்குது, தாத்தா பாட்டி சொன்னது, அவர் சொன்னது, இவர் சொன்னதெல்லாம் எடுத்து போட்டுட்டு பாவம் செய்யாமல் நீதிக்கென்று விழித்திருங்கள்னு சொல்லியிருக்குது. அப்போ பாவம் செய்யாமல் இருக்க முடியும், நீதிக்கென்று விழித்திருக்க முடியும். நான் நீதிக்கென்று விழிச்சுக்கிட்டேன்னா பாவம் செய்யாமல் இருக்க முடியும் என்கிறதை அறிந்து கொண்டு நீதிக்கென்று விழித்து கொள்ள வேணும். அப்போ நீதிமான் என்கிற சத்தியம் விளங்குறதுல எவ்வளோ பெரிய காரியம் அடங்கிருப்பாருங்க. ஒருத்தர் நீதிமான் விளங்கிட்டா அவன் பாவம் செய்கிறது, சோதனைகள் வரலாம், ஆனால் அவன் பாவம் செய்கிறது ரொம்ப கடினமாகி விடுகிறது.